ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரண்யா கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ட்ராவல் வீடியோ தான். நான் இங்கேருந்து கிளம்புறதுக்கே லேட் ஆகிடுச்சி. அதனால் காரில் உட்காந்துட்டு வீடியோ எடுத்தேன். இது எங்கே போகிறோன்னா, திருச்சி போகிறோம். திருச்சி அந்த தந்தை பெரியார் காலேஜுன்னு இருக்குது. அங்கே அந்த இடம் எந்த இடம்னு சரியாக தெரியல. அந்த இடத்துக்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி மேப் போட்டு தான் நாங்கள் போனோம். நல்லா மேப் போட்டுட்டு சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். காலையிலையும் மத்தியானத்துக்கும் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஏன்னா காலையில் 8 மணிக்கெலாம் உள்ளே இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நாங்கள் இதை விட்டு ஒரு 6:30 மணி 7 மணிக்கெலாம் கிளம்பிட்டோம். கிளம்பினா கரெக்டாக 8:30 மணிக்கு தான் டோர் க்ளோஸ் பண்ணாங்க. அதனால் 8 மணிக்கு கிளம்பி உள்ளே போயாச்சு. எல்லாம் முடிச்சுட்டு அந்த ஃபார்மாட்லாம் இருக்கா அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் உள்ளே போகிறதுக்கு கரெக்டாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் எப்படி என்னான்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். காலேஜ் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். காலேஜ் இவ்வளோ கூட்டம், சரியான கூட்டம், நல்ல கூட்டம். ஒரு எக்ஸாமுக்காக வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். வந்துட்டு அப்புறம் விட்டு சாப்பாடு நான் காலை சாப்பாடு மத்தியான சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துட்டேன். காலையில் புளி சாதம் மத்தியானத்துக்கு புளி சாதம் தயிர் சாதம் கிளறி எடுத்துகிட்டு சிப்ஸு பாக்கெட்டு கடையில் வாங்கிக்கிட்டோம். காலையில் இட்லியும் உப்புமா, சேமியா உப்புமா. ஏன்னா எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால் காரம் சேர்த்துக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. காரம் சுத்தமாக சேர்த்துக்காதீங்க, பருப்பு நெய் போட்டு சாப்பிடுங்க, அப்புறம் இப்படி ஏதோ ஒன்று சொன்னாங்க. அதனால் சுத்தமாக காரமே சேர்த்துக்கூடாது. அதனால் எந்த இதுவுமே நான் சேர்த்துக்கல. தயிர் சாதம் தான் மத்தியானம் சாப்பிட்டேன். தயிர் சாதம் சாப்பிட்டுட்டு விட்டுட்டு அப்படியே கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் இதாக இருக்கிற வாசி கொஞ்சம் சுத்தமாக காரம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் டாக்டர்கிட்ட பார்த்தப்ப இது பண்ணிட்டாங்க. அதனால் சுத்தமாக எதுவுமே இல்லை, ஓடிது. இப்போ சரிக்கா சாப்பாடு இது பண்ணிக்கலாம் அப்படின்றக்காக தான் எடுத்துகிட்டு போனோம். எடுத்துகிட்டு அங்கேயே காலையில் ஒரு எக்ஸாமு, 9லேருந்து 12:30 வரையும் ஒரு எக்ஸாமு, அதுக்கப்புறம் 2 விட்டு 4:30 ஒரு எக்ஸாமு. 4:30க்கு அதுக்கப்புறம் வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் ஊருக்கு போயிடுவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். 2 எக்ஸாம் எழுதுனாங்க. எழுதி இதில் எப்படி என்னன்னு பார்க்கலாம். இது காலேஜுக்கு இந்த காலேஜ் சேர்க்கறதுக்குன்னு இல்லை, இது வேறு எக்ஸாமுக்காக நாங்கள் சேர்க்கறதுக்கு வந்தோம். மணி எத்தனைன்னா மணி 2:30. அப்போ 2:30 மணிக்கு உள்ளே போயிட்டாங்க. 2:30 மணிக்கு உள்ளே போயிட்டு இது பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம ஜூஸ் குடிச்சிட்டு வரலான்ட்டு கிளம்புனோம். அங்கே வெயிலையே கார்லேயே தான் உட்காந்துருந்தேன். வெயில் சரியான, அந்த இடத்துல சுத்தமாக சரியான வெயில். அதனால் என்ன பண்ணோம், கார்லேயே அவங்க படுத்து தூங்கிட்டாங்க காரில். நான் உட்காந்து இது பண்ணலாம் வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். காரு சரி. அப்புறம் கொஞ்சம் நேரம் சென்று ஏந்திச்சு ஜூஸ் குடிச்சிட்டு வரலாமான்னு கேட்டேன். சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லி அப்புறம் ஜூஸ் குடிக்க போனோம். ஜூஸ் குடிச்சிட்டு டிமார்ட் போகலாமான்னு கேட்டேன். போகலாமே அப்படின்னாங்க. சரி அங்கே எவ்வளோ நேரம் உட்காந்துருக்குறது, எங்களுக்கு போர் அடிக்குது. அதனால் சரி இங்கே சுற்றி பார்த்துட்டு அப்படியே போகலாம் அப்படின்னு நாங்கள் சமயபுரம் கோயிலுக்கு போகலான்னு பார்த்தோம். அது டைம் செட் ஆகலை. இங்கேருந்து நாங்கள் போயிட்டு வரதுக்கு லேட் ஆகிடும். அதனால் செட் ஆகாது. தம்பி பசியோடு இருப்பான். 12:30க்கு கோயில் நட சாத்திடுவாங்க. 12:30க்கு போக முடியாது. இவனை கொண்டு விட்டுட்டு 2:30 மணிக்கு போய் இது பண்ணுவோன்னு பார்த்தா அப்போயும் நட சாத்திடும். 4:30 மணிக்கு தான் திறப்பாங்க. அதனால் 4 மணி 4:30 ஆகிடும். அது சரியாக வராதுன்னுட்டு போகல நாங்கள். சரி அப்புறம் தான் பார்த்தோம், சரி ஜூஸ் குடிச்சிட்டு அப்படியே டிமார்ட் போகலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணோம், பிளான் போட்டோம். அப்புறம் டிமார்ட் போனோம். டிமார்ட்டில் கொஞ்சம் ஜாமான்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்தோம். இது பண்ணிவிட்டு வந்தோம். அப்புறம் ஜூஸு அப்புறம் கடை பார்த்து பண்ணோம். கடை கொஞ்சம் ரொம்ப இதாக இருந்தது. அதனால் ஃப்ரெஷ் ஜூஸு நான் கிர்னி பழம் குடித்தேன். கிர்னி பழம் பிடிக்கும், அதனால் கிர்னி பழம் குடித்தேன். அப்புறம் தம்பி வந்தான். அதுக்கப்புறம் அவன் வந்திருந்தான் வேறு. மறுபடியும் முடிச்சுட்டு வந்தான். அப்புறம் மறுபடியும் நாங்கள் போய் என்ன பண்ணிட்டோம், போய் ஜூஸ் குடிச்சிட்டு அப்படியே போய் நாங்கள் இது பண்ணிட்டோம். இது டிமார்ட் போனோம். டிமார்ட் ஜூஸ் குடிச்சிட்டு அப்படியே போயிட்டோம். டிமார்ட் போயிட்டு கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நான் என்னென்ன வாங்கினேன் நான் எல்லாம் காமிச்சு முடித்த பிறகு நான் காமிச்சிருக்கேன். அந்த இதில் நான் சும்மா கொஞ்சம் தான் ஜாமான்லாம் ரொம்ப நான் வாங்கலை. மளிகை சாமான் கொஞ்சோண்டு வாங்கினேன். துவரம்பருப்பு, அந்த கடலப்பருப்பு, அந்த மாதிரி இருக்கும்ல. இந்த பாட்டில் ரொம்ப நாள் ஆசை எனக்கு வாங்கணுன்னு. அதனால் சரி வாங்குவோம் அப்படின்னுட்டு அது 100 போட்டிருந்தான். சரின்னு வாங்கினேன். நான் இதெல்லாம் வாங்கலை. இது நல்லா இருந்துச்சு. நாங்கள் ஃபஸ்ட்டு டைம் வந்தப்போ முன்னாடி ஒரு வாட்டி வந்திருந்தோம். எதுக்கோ ஒரு வாட்டி வந்திருந்தோம். ஆனால் ரொம்ப நாளாச்சு. ஆனால் சும்மா பார்ப்போம் அப்படின்றதுக்காக பார்த்தேன்.
இந்த இதெல்லாம் ரேட்டெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. ஆனால் இந்த பிளேட்லாம் வந்து நான் 50 ரூபா போட்டிருக்கா, 49 ரூபா 50 ரூபா போட்டிருக்கு. ஆனால் சும்மா லேஸாக தான் இருக்குது, கொஞ்சம் கனமாக இல்லை. இந்த இது வந்து பவுல் வந்து சூப்பராக இருக்குது, நல்லாயிருக்கு. 200 போட்டிருக்கு, 150 ரூபா 199 ரூபா போட்டிருக்கு. ஆனால் வந்து நல்லாயிருக்கு பவுல்லாம், நான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. எங்கள் கேஷியர் ஒத்துக்கலை, அதனால் வேண்டாம் இதெல்லாம் அப்படின்ட்டாங்க. அவங்களுக்கு பீங்காய் அதெல்லாம் பிடிக்காது. அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பீங்காய், அந்த இதெல்லாம் சாப்பிட்ணும், வச்சு சாப்பிட எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் கேஷியருக்கு ஒத்து வராது. சரி, இது வந்து பவுல் வந்து ரொம்ப வாங்குவோம் அப்படின்னு தான் பார்த்தேன். 150 ரூபா போட்டிருந்துச்சு. இது கொஞ்சம் ஏதாவது வச்சுக்கலாம் விட்றதுக்காக பார்த்தேன். அப்புறம் கிளாஸாக இருந்தது அது, அதனால் வந்துட்டேன். இது 200 போட்டிருந்தது. இந்த இது ரேட்லாம் ஓரளவு ஓகே தான். ரொம்ப வெளிக்கு இது கொஞ்சம் ஓகேவாக தான் இருந்தது. 5 ரூபா 10 ரூபா கொஞ்சம் கம்மியாக இருக்குது, மற்றபடி ஓகே தான் இருக்குது. சரி, நான் ரொம்ப வாங்கலை. நான் மளிகை சாமான் மட்டும் பொருள் வாங்கிட்டு ஒரு பிளாஸ்டிக் கூடை மாரி ஒன்று 3 இருக்கும், 3 ஒரு கூடை மாதிரி இருக்குது. அந்த பூண்டு இந்த இதெல்லாம் வச்சுப்பாங்களா, வெங்காயம், நான் அந்த மாதிரி வந்து வாங்கிட்டு வந்தேன். நான் இதெல்லாம் ஒன்றும் வாங்கவே இல்லை. சும்மா ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த உப்பு, சால்ட்டு, பெப்பரு இதெல்லாம் போடுறதுக்கு பாருங்க, அதெல்லாம் ரொம்ப வாங்கலை. நான் பார்த்துட்டு வந்துட்டேன். அப்புறம் ட்ரெஸ்ஸு வாங்கினோம். டிஷர்ட் நல்லா இருந்தது பசங்களுக்கு. இப்போ பெரியவனை காலேஜ் சேர்க்கணுமா, சரி டிஷர்ட் மாடல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரின்னு சட்டை ஒன்றும் செட் ஆகலை. அதனால் சரின்னு ஒரு 2-3 டிஷர்ட் மட்டும் எடுத்தேன். நான் ஒரு செப்பல் எடுத்தேன். கம்மியாக தான் இருந்தது, இந்த 250 ரூபா இருந்தது. நல்லா இருந்தது, கொஞ்சம் குதிகால் வலி இல்லாமல் நல்லாயிருக்கு. சாஃப்டாக இருப்பா, அதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சாஃப்டாக நல்லாயிருக்கு. இந்த டிஷர்ட் எடுத்த பாருங்க, அந்த பாட்டில் எடுத்தேன். அப்புறம் பெல்ட்டு 2 எடுத்தோம். பெல்ட்டு 300 போட்டிருந்துச்சு. அப்புறம் இன்னொரு பெல்ட்டு ஏதோ எடுத்தான். அப்புறம் இது எடுக்கலை. அப்புறம் இது வேணான்னு சொல்லியாச்சு, வேணான்ட்டான் அவனே. அதனால் வேறு பெல்ட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான் பாருங்க, அந்த இதில் பெல்ட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான். அங்கே எடுத்தோம். சும்மா அப்படியே ரவுண்ட்ஸ் எடுக்கும்போது சரி அவங்களாம் பார்த்துட்டு இருந்தாங்க, நான் டைம் பாஸ் ஆகணுமேனு அப்படியே என்ன இருக்குதுன்னு பார்ப்போன்ட்டு பார்த்தேன். நல்லா இருந்தது, ஓரளவு ஓகேவாக தான் இருக்குது. ஆனால் எங்கள் இதில் இங்கே டிமார்ட் இல்லை, நல்லாயிருக்கு. அப்புறம் நாய்க்கு பார்த்தோம், எங்கள் நாய்க்கு சிம்பாவுக்கு. அது சரியாக வராது, இது போட்டோம்னா சாப்பிடாது. அப்புறம் இதெல்லாம் யோசனை பண்ணிக்கிட்டு வந்துட்டோம். அப்புறம் பாப்கார்ன் வேணும்னு சொன்னோம். அப்புறம் பாப்கார்ன் வாங்கிட்டு கிளம்பியாச்சு வீட்டு பக்கம். நல்லாயிருக்கு, ஓரளவு ஓகேவாக நல்லா இருந்தது. அப்புறம் பார்த்துட்டு பாப்கார்ன் வாங்கிட்டு நாங்கள் போயிட்டு வரோம்டா அப்படின்னா, அப்புறம் சரி நானும் வரேன்ட்டு, அப்புறம் எக்ஸாம் முடிச்சுட்டு தான் அழைச்சிட்டு போனோம். அழைச்சிட்டு போயிட்டு அப்படியே நான் போய் வாங்கிக்கிட்டு ஐஸ்கிரீம் வேணும்னா, அப்புறம் பாப்கார்ன் வாங்கினோம். அப்புறம் வாங்கிக்கிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. நல்லாயிருக்கு, ஓரளவு ஓகேவாக தான் இருக்குது. எங்களுக்கு ஓரளவு ஓகே தான் இருக்குது. பார்த்து எப்படின்னாலும் பார்த்து வாங்கிக்கலாம். அப்புறம் அதோட விட்டு கிளம்பிட்டு நாங்கள் வந்து இது பண்ணி வந்துட்டோம். என்ன நான் வாங்கியிருக்கேன் என்னன்னு வீட்டுக்கு போய் காமிக்கிறேன். நான் ரொம்ப எடுக்க முடியல, அங்கே எடுக்கலாமான்னு தெரியல. அதனால் மேலாப்பில் மட்டும் நான் என்ன எடுத்திருக்கேன் மட்டும் காமிச்சேன். மேலாப்பில் அந்த பாட்டிலு, டிஷர்ட்லாம் காமிச்சேன் பார்த்தீங்களா, அது ட்ரெஸ்ஸு, அவ்வளோதான். மற்றபடி எந்த இதுவும் நான் இது பண்ணல. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். வீட்டுக்கு போய் வந்து நான் என்னான்னு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்கு வந்து கிளம்பி வந்துட்டோம். கொஞ்சம் ரொம்ப லேட்டாச்சு, ஒரு நாள் ஃபுல்லாகிடுச்சு. அதே சண்டே வந்தோம், ஒரு நாள் ஃபுல்லாகிடுச்சு. 8 மணி 8:30 மணி ஆகிட்டு வீட்டுக்கு வரத்துக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து மறுநாள் போயிட்டு அது டிமார்ட் போயிட்டு மறுநாள் காலையில் தான் எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா சுத்தமாக டைம் இல்லை, அதனால் வந்து காலையில் எடுத்தேன் வீடியோ. இப்போ டிமார்ட்டுக்கு போய் என்ன நான் வாங்கியிருக்கேன் என்னான்னு காமிக்கிறேன். இந்த ஜாமான் தான் எல்லாமே ஃபுல்லாக தான் ஃப்ரெண்ட்ஸ். ரவா நல்லா இருந்துச்சு. அப்புறம் கருப்பட்டி நல்லா இதாக இருந்துச்சு. அப்புறம் கருப்பட்டி வாங்கினோம். அப்புறம் வந்து இது துவரம்பருப்பு, கடலப்பருப்பு, பாசிப்பருப்பு ஒரு 1/2 கிலோ போல் தான் வாங்கினேன், ரொம்ப வாங்கலை. துவரம்பருப்பு, கடலப்பருப்பு, பாசிப்பருப்பு, அப்புறம் ஷாம்பு, அப்புறம் காருக்கு வைக்கிற இது வாங்கினேன். காருக்கு டிஷ்யூ பேப்பர் இல்லை, அதனால் காருக்கு வைக்கிற மாதிரி வாங்கினேன். பொட்டுக்கடலை வாங்கினேன். அப்புறம் வந்து காருக்கு டிஷ்யூ பேப்பர் வாங்கிட்டு இந்த இது வாங்கினேன், பாட்டிலு. இந்த பாட்டில் இது கண்ணாடி, அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வச்சுக்கணும் அப்படின்னுக்காக ஒன்று தான் வாங்கினேன். நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு, ரொம்ப நாள் ஆசை. இங்கே பார்த்தேன் கிடைக்கல, அதனால் சரி அங்கே போனேன், டப்புன்னு பார்த்தோம் கிடச்சிது, சரின்ட்டு வாங்கினேன். அது 4 பாட்டில் இது பாருங்க, 3 இருக்குது, இந்த ஒன்று கையில் வச்சுருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து அப்புறம் வந்து ஷாம்பு வாங்கினேன்.
அந்த எல்லாம் ஆஃபரில் போட்டிருந்தாங்க, கொஞ்சம் கொஞ்சம் ஆஃபரில் போட்டிருந்தானோ, அதனால் கொஞ்சம் ஆஃபரில் இருக்கிறத பார்த்து வாங்கிட்டு வந்தேன். துவரம்பருப்பு, கடலப்பருப்பு அதெல்லாம் ஆஃபரில், சும்மா இதுதான். அப்புறம் பிஸ்கெட் பாக்கெட்டு, நியூட்ரிசாஸ் பிஸ்கெட் பாக்கெட்டு, அப்புறம் இந்த பாட்டிலில் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ, அந்த மாதிரி பாட்டில் வாங்கியிருந்தேன். அது நல்லா இருந்துச்சு. அப்புறம் இந்த கூடை நான் வாங்கினேன், கூடை நல்லா இருந்தது. சரின்னு எல்லாம் மாடிக்கு போனால் அப்படியே ஒன்று ஒன்றா வாங்கிட்டு அப்படியே பார்த்ததெல்லாம் பார்த்து வாங்கிட்டு வந்தோம். இந்த கூடை 3 கூடை இது இருக்குது, இங்கேயே இருக்குது, பார்த்தோம் நல்லா இருந்தது. சரி அதையும் ஒன்று வாங்கிடலான்ட்டு 3 கூடை இருந்தது, அதை வாங்கினேன். அப்புறம் நியூட்ரிசாஸ் இந்த பிஸ்கெட் பாக்கெட்டு அது வாங்கினோம். அப்புறம் வந்து டப்பா, இந்த டப்பா வந்து ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ போட்டிருந்துச்சு, அது பிஸ்கெட் தான், அது வாங்கினோம். டிஷ்யூ பேப்பர், இது காருக்கு டிஷ்யூ பேப்பரு ஒன்று வாங்கினா அது ஒன்று ஃப்ரீ, பைக்கெட் ஒன்று தான் போட்டிருந்தாங்க. ஷாம்பு பாக்கெட்டு, லப்பர் பேண்டு வந்து யாருக்கு சீக்கிரம் போகுதுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எலாஸ்டிக் போயிடுது எனக்கு, டப்பு டப்புன்னு என்னன்னு தெரில, எலாஸ்டிக் போயிடுது. முடி கொஞ்சம் தான் இருக்குது, நான் இழுத்த போடுறதா இல்லை என்னன்னு தெரில, போயிடுது ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் டீ தூள், அப்புறம் பிஸ்கெட் பாக்கெட்டு அதான் ரொம்ப வாங்கலை. பசங்களுக்கு தான் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கினேன், நான் ரொம்ப வாங்கலை. ஜாமான் கொஞ்சம் வாங்கிக்கிட்டேன், அவ்வளோதான் இருக்குது. ஆனால் டைம் பத்தலை எங்களுக்கு, காலையில் போனோமா நைட் ஆகிடுச்சி. நாங்கள் இதுக்குன்னு போல் எக்ஸாமுக்காக போனோம், அதனால் சரி வாங்கிட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். பாய்.